இப்போ மனித சமுதாயத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய மிகவும் கேட்டாலே அதிர்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு மட்டமான விஷயம். அதை இவ்வளோ பெரிய பூதாகாரமாக அதை எந்த அர்த்தமும் இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருங்க அதிக ரத்த அழுத்தம் இல்லையா? இப்போ இந்த அதிக ரத்த அழுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு பல வருஷமும் மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க. அப்போ இந்த ரத்த அழுத்தத்தை குணப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு முறை இருக்கா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வெண்டைக்காய் இருக்கு இல்லையா? வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காயை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் ஊற போட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு நல்லா மென்று, பாஸ்கர் ஐயா சொல்கிற மாதிரி நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்டாங்கன்னா 3 நேரம், காலையில் மத்தியானம் நைட் 3 நேரமும் உணவுக்கு முன்னாடி ஒரு 4 வெண்டைக்காய் கரெக்டாக 3 நாள் கழித்து மறுபடியும் ப்ரெஷர் பார்த்தா நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்குங்கிறது அவளுக்கு அந்த சிம்டம்ஸும் இருக்காது, நல்லா ஆகிடும். ஸோ ரத்த அழுத்தத்தை எந்த மாதிரி நிலை என்ன சார், இந்த கிட்னியே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு ரத்த அழுத்தம் இருந்தால் கூட அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதில் இருக்குங்க? வெண்டைக்காயில் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப இருதயம், ஹார்ட் சம்மந்தப்பட்ட கார்டியா நிறையா வந்து கார்டியா வாஸ்குலர் டிசீஸ் ரொம்ப நிறையா வருது. ஸோ அந்த மாதிரி இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து எந்த மாதிரி தீர்வு? இருதயம் ஏன் பலகீனமாக அடையுது அப்படின்னா உடம்புல வந்து தோற்பு சத்து இருக்குது பார்த்தீங்களா? அந்த தோற்பு சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த தோற்பு சத்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ இரத்த குழாய்கள் நல்லா சுருங்கி விரியணும், ரத்தம் வெளியேற்றக்கூடிய இருதயம் நல்லா சுருங்கி விரியணும்னா அதுக்கு தோற்பு நிறைய வேணும். தோற்பை வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக தோற்பை வந்து உணவாக சாப்பிட்றது நல்லது. ஆக நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு விசேஷத்தில் வந்து முன்னாடி என்ன வச்சுருக்காங்க? வாழை மரம், வாழைக்காயை வந்து தொங்க வச்சுருக்குறாங்க. ஆக அந்த வாழைக்காயை வந்து தோலோட மிக சன்னமாக கட் பண்ணி ஒன்று தேங்காய் எண்ணெய் அல்லது தேன் அல்லது சும்மாவே மென்று சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரத்த குழாய்கள் நல்லா சுருங்கி விரிஞ்சு இருதயம் நல்லா சுருங்கி விரிகிறப்போ அந்த பிளாக்ஸு, அது போக இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட எஃபிஷியன்சி இப்போ 30-40% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க இருதயத்தினுடைய, அது எல்லாமே பார்த்திங்கன்னா படிப்படியாக 2 வாரத்தில் 70-80 வந்து டச் பண்ணியிருக்கு. எதனால்? ஒரு வாழைக்காயினால். வாழைக்காயோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுதுங்க? ஒரு காய் வந்து 5 ரூபா. அப்படி இருக்கிறப்போ ஒரு 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா எந்த மருத்துவத்தினாலையும் கொடுக்க முடியாத ஆற்றலை வந்து அந்த வாழைக்காயால் கொடுக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா 3வது, இன்றைக்கி மிகவும் காஸ்ட்லியான ஒரு வியாதின்றது கேன்சர் இல்லையா? கேன்சரை வந்து ஏன் அந்த கேன்சர் வந்து உடம்புல இவ்வளோ தூரம் வருது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பாஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குது. அந்த பாஸ்பரஸ் வந்து சீக்கிரமாக உடம்பு விட்டு வெளியேறிடும். அது ஏன் வெளியேறுதுன்னா நம்ம சாப்பிட்றது எல்லாமே அசிடிக் ஃபுட், புளித்த உணவு எல்லாமே சமைச்சு நிறையா சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து வெளியேறிட்டே இருக்கும். அப்போ உடம்புக்கு எல்லாருமே வந்து அசிடிக் பாடியாக மாறிடுச்சு. அதை வந்து காரத்தன்மையும் சேர்த்து நியூட்ரலாக இருக்கும். அது போல் நிலை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கேன்சர் வந்து வராது. அப்போ உடம்பை வந்து 2-3 நாளில் வந்து அந்த புளிப்புத்தன்மையிலிருந்து விடுவிச்சு நார்மலுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு கடவுள் படைச்சிருக்க காய்க்கு பேர் வந்து பூசணிக்காய். இந்த வெள்ளை பூசணிக்காயை அந்த தோலோட, அந்த மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலோடு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி ஜூஸ் குடிக்க என்ன ஆகுன்னா கொஞ்சமாக அந்த கேன்சர் அல்சருங்கிறது என்ன ஆகுங்க, புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். அவங்க கேன்சர் வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் நிறைய பேர் வந்திருக்காங்க. எதனாலிங்க? ஒரு வெள்ளை பூசணிக்காய் எவ்வளோ இருக்குங்க? அதிகபட்சம் 10 ரூபாய்க்கு இருக்கும். அந்த பாட்டியெல்லாம் உழவர் சந்தையில் உட்காந்துருப்பாங்க, பாவமாக இருக்கும், யாரும் சரியாக வாங்க மாட்டாங்க, மிச்சத்தை எரிச்சிட்டு எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆற்றல் வந்து வெள்ளை பூசணிக்காயில் இருக்குது. இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிறோம் நிறையா வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வாரத்துக்கு 1 தடவை, வாரத்துக்கு 2 தடவை. அதுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு, உடல் உழைப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த உடம்புல நீர் சரியாக பிரியவில்லை, உடம்புல இருக்கக்கூடிய நீர் சரியாக வெளியேறலை. அந்த ஒரு சூழ்நிலை, அது நெஞ்சில் இருக்கலாம், தலையில் இருக்கலாம், வயிற்றில் இருக்கலாம், காலில் இருக்கலாம், அத்தனை இடத்துல வந்து நீர் கொடுத்துருக்கும். அந்த நீரை வெளியேற்றுவதற்கு உலகத்தில் கடவுள் படைச்சிருக்கிற காய் வந்து கத்திரிக்காய் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எந்த மாதிரி ஒரு நீராக இருந்தாலும் வெளியேற்றிடும்.
அதை எப்படி பண்ணலான்னா, ஒரு 2 கத்திரிக்காயை 2 தக்காளியை வந்து ஒரு அரை மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அடித்து வடித்து ஜூஸை குடிக்க என்ன ஆகுனா சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சு. ஸோ அவங்களுக்கு யூரிக் ஆசிடோ கிரியேட்டினோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவர்ஸ் ஆகும். இந்த கத்திரிக்காயை நம்ம ரெகுலராகவே வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டே இருந்தேன்னா நமக்கு வந்து இந்த கிட்னி ஃபெயிலியருங்கிற நிலை வந்து நமக்கு வராது. அவ்வளோ சிறப்பான காய் வந்து கத்திரிக்காய். அப்போ அதுக்கு நாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் பெரிய விஷயம் இல்லை. பீன்ஸ் காஸ்ட் கொடுக்குற அளவுக்குலாம் அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இது நடந்திருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து இது கதையோ அல்லது புஸ்தகத்திலேருந்து பேசுகிறதோ தீரியோ கிடையாது. இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே சம்பவங்களை தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏதோ போட்டிருக்கிறாங்க அதை நெட்டில் பார்த்ததில்ல அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் சம்மந்தப்பட்ட அனுபவத்தோடு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருங்க நியூராலஜிஸ்ட், நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர். அப்போ நியூராலஜிஸ்ட்டுக்குன்னு நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய உருவாகிட்டே இருக்கிறாங்க. இந்த நிகழ்காலத்தில் பார்த்திங்கன்னா உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகி என்ன அழுத்தங்கள் காரணமாக நரம்புகள் பலகீனமாகுது. தலைவலி, பேரலிசிஸு, பக்கவாதம் இது மாதிரி வருது. மெயினாக லேடிஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது மென்சஸ் டைம்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நரம்புகளுடைய பலகீனம் உடம்புல பல விதத்தில் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறப்போ கொத்தவரங்காய் இருக்கு இல்லைங்களா, ஒரு கொத்தவரங்காய் 10 கொத்தவரங்காயும் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தையும் நல்லா ஜூஸ் போட்டு வடித்து குடித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு தளர்ச்சி சரியாயிடும். மெயினாக இந்த பீரியட்ஸ் ஆகிறப்போ 20 நாள் 15-20 நாள்லாம் நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாளைக்கு 3 தடவை குடித்தாங்கன்னா 3 நாளில் அந்த ப்ராப்ளமே சரியாயிடும். எதுங்க, கொத்தவரங்காயும் எலுமிச்சம்பழமும் ஜூஸ் போட்டு குடித்தா. ஸோ அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது கொத்தவரங்காய். அது பக்கவாதம்னு சொல்லிட்டு பெட் ரிட்டனாக படுத்திருக்காங்க இல்லைங்களா, நரம்புகள்லாம் செயலிழந்து அதையே கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து கொத்தவரங்காய்க்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க இல்லைங்களா, தூக்கம் இல்லாமல்